நேற்றைய தினம் அரேபிய கடல் பரப்பில் இருந்த ஈரானுடைய ஷஹீத் 139 என்கிற ஆளில்லா விமானம் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்காவினுடைய சென்டகாம் அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான கடற்படை இந்த யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ட்ரூமன் அவங்க கிட்டத்தட்ட 10 கப்பல்கள் வந்து நிற்குதா இல்லையா, விமான கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்கள். இந்த கப்பல்களை ஒன்றிணைத்து அமெரிக்காவினுடைய கடற்படை அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், எங்களை கண்காணிப்பதற்கு அனுப்பப்பட்ட ஈரானுடைய ஷஹீத் 139 வகையான ஆளில்லா விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது விமானம் தாங்கி கப்பலை பாதுகாப்பதற்காகவும் விமானம் தாங்கி கப்பலில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலை தவிர ஒரு யுத்த ஆரம்பம் கிடையாது என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி இருக்கிறாங்க. இதே நேரத்தில் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுடைய ஒரு ட்ரோன் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, தேவையான தகவல் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, தொடர்பை துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. தகவல் தானே அவங்களுக்கு தேவை, தகவல் கிடைச்சிருச்சு, தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஷஹீத் 139 என்கிற வகையான இந்த ஆளில்லாத விமானம் ட்ரோன் கடல் கரையில் இருந்து ஹொர்முஸ் நீர்நிலை கரையில் இருந்து ஈரானுடைய எல்லையில் இருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தொலைவில் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ட்ரூமன் எல்லாமே கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் பின்னாடி வந்து நிற்கிறாங்கிறது நமக்கு தெரியும். அவங்க சுட்டு வீழ்த்தியதற்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இது சர்வதேச கடல் பரப்பு, எனவே நாங்கள் சர்வதேச கடல் பரப்பில் இருக்கக்கூடிய எங்களை கண்காணிச்சதுனால நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்றாங்க. இது சட்ட அடிப்படையில் அமெரிக்காவுடைய வாதம் சரியானது. அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, சர்வதேச கடல் பரப்பில் யாரும் சுட்டு வீழ்த்தவும் முடியாது. அது ஈரானுடைய வாதமும் சரியானது. எது எப்படி போனாலும் ஈரானுடைய எல்லைக்குள்ள இந்த கப்பல் இருந்திருந்தால் அவங்க சுட்டு வீழ்த்தி இருந்தாங்கன்னு சொன்னா அது அமெரிக்காவினுடைய பிழையாக இருக்கும். ஆனால் அமெரிக்கா வந்து சர்வதேச கடல் எல்லைக்குள்ள தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம், எங்களை தொடர்ந்து அவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருந்தது அந்த ஆளில்லாத விமானம், அதனால தான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது என்று சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஈரானுடைய தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுல தான் ஐஆர்ஜிசிக்கு தேவையான தரவுகளை எல்லாம் குறித்த ட்ரோன் எங்களுக்கு தந்துவிட்டது, தந்ததற்கு பிறகுதான் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய இந்த ஷஹீத் 139 என்கிற ஆளில்லா விமானம் அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன்ல இருந்து சுட்டு வீழ்த்தப்பட்ட மறுகணமே ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஒரு அதிரடி வேலையை பார்த்திருக்கிறாங்க. அது என்ன வேலை என்று சொல்லி சொன்னா, ஐஆர்ஜிசியினுடைய கடற்படை கிட்டத்தட்ட 6 படகுகள், கடற்படை படகுகள் உடனடியாக அமெரிக்காவினுடைய ஸ்டெனா இம்ப்ரேட்டிவ் என்று சொல்லக்கூடிய டேங்கர், ஆயில் டேங்கர், இது கத்தாரில், துபாயில், இந்த மாதிரி அரபு நாடுகளில் இருந்து பெட்ரோல் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான ஆயில் டேங்கர் கப்பலை உடனடியாக சுற்றி வளைத்து கைப்பற்றி இருக்கிறார்கள்.